அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னோட பழைய பேர் வந்து தினேஷ் கௌஷிக். ஹிந்து மதத்தில் இந்த ரிவர்ட் ஆனேன். அதாவது கன்வெர்ட்னு சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லீம் பிறக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் முஸ்லீமாக தான் பிறக்கிறோம். அதாவது இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அவனுக்கு தக்பீர் கட்டி அந்த ஓர் இறைவனுக்கு மட்டும் வணங்குற இதிலத்துலேருந்து அம்மாவோட உடலேருந்து வெளியே வரும்போது கூட வானத்தில் இருக்க அந்த இறைவனுக்கு சஜ்தா பண்ண நிலையில் தான் வெளியே வந்தேன். ஸோ நான் பிறக்கும்போது ஒரு முஸ்லீமாக தான் பிறந்தேன். என்னோடய பெற்றோர்கள் அவங்க எடுத்த வழியினால் தவறான பாதையை கொண்டு போயிட்டேன். அதாவது ஹிந்து மதத்தில் இருந்தேன், சிலைகளை வழிபட்டுட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆன்மீகம்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது கடவுளை வழிபடுறது, அவனுக்கு நன்றி செலுத்துறது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை நிறையா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பகுத்தறிவு அப்படின்னு அந்த டீனேஜில் தான் நம்ம எல்லாத்துக்குமே யோசிக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக வரும். அந்த டைமில் தான் நான் அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தேன். ஹிந்துவிசமில் என்ன அது, நம்ம எதுக்காக இதை ஃபாலோ பண்ணுறோம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது எனக்கு இஸ்லாம்னா என்னன்றதை புரிய வச்சாங்க. நான் புளிச்சலூரில் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே எனக்கு ஒரு பாய் ஒருத்தர் எனக்கு தாவா பண்ணார். அதாவது இஸ்லாம்னா என்னன்றதை என்கிட்ட எடுத்து சொன்னார். இப்போ அவர் சொல்லும்போது எனக்கு எந்த ஒரு ஈர்ப்புமே இல்லை. அவங்க சரி முஸ்லீம்ஸ்னால் எனக்கு பொதுவாகவே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். முஸ்லீம் மக்கள் நல்லா வாழ்கிறாங்க, இவங்களோட வாழ்க்கை வழிகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் கடவுளை பற்றி சொல்லும் போதும் இஸ்லாம் பற்றி சொல்லும் போதும் அவர் மேலே இருந்த ஈர்ப்புனால அவர் கவனிச்சேனே தவிர இதை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை எதுவுமே. போக போக அவர் வந்து திடீர்னு நமாஸ் கூப்பிட்டார். நமாஸ்க்கு வரியா தம்பி, மஸ்ஜிக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அப்போ வந்து எனக்கு நான் ஒரு ஹிந்துவாக பிறந்திருக்கேன், ஹிந்துவிசம் விட்டு கொடுக்கணும், அந்த இந்து மதத்தை விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் எனக்கு இல்லை. ஆனாலும் இதையும் தெரிஞ்சுக்கணும், இதில் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட தொழுகைக்கு போனேன். அப்போது களிமா எனக்கு சொன்னார், ஷஹாதான்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் ஒருவன் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் நான் மஸ்ஜிக்குள்ள நுழைஞ்சேன். அப்போல்லாம் எனக்கு வந்து இஸ்லாம்னா என்னன்னு முழுமையாக தெரியாது. அவர் சொன்னதும் நான் காதில் எதுவுமே வாங்கிக்கல. இது என்ன தான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம் மக்களோட இருந்து அவங்களோட வாழ்க்கை நீதிகள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இஸ்லாம்னா என்ன அப்படின்ட்டு. ஒரு 6 மாதத்துக்கு மேலே நான் இஸ்லாத்துக்காகவே வாழ்க்கை அர்ப்பணித்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு முழுமையான வழி கிடைச்சது. நம்ம ஹிந்து மதமும் கிறிஸ்டியானிட்டியும் சரி, எல்லாமே சரி, அல்லாவால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஜென்ரேஷன் தான் இது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு ஜென்ரேஷனும் மக்கள் வந்து தனக்கேற்ற மாதிரி அந்த வாழ்க்கை நிதிகளை மாற்றி அமைச்சுக்கிறாங்க. இஸ்லாம் அதாவது முஸ்லீம் காட்டின தமிழான அர்த்தம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஸ்பிளேல, இறைவனுக்கு கட்டுப்படுதல், அந்த ஒவ்வொரு இறைவனுக்கு மட்டும் கட்டுப்படுதல். இஸ்லாம் இறைவனுக்கு அதாவது முஸ்லீம்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டவன், இஸ்லாம்னா இறைவனுக்கு கட்டுப்படுதல். இந்த ரெண்டுக்கான அர்த்தம் தான். ஸோ இந்து மதம் ரொம்ப பழமையான மதம், இதுதான் உண்மை. ஸோ இஸ்லாம் வந்து இப்போ தான் வந்து ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மதம் தான் அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது தான் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மார்க்கமும் நம்ம பார்த்து வந்தது தான். மக்கள் என்ன பண்ணாங்கன்னா வாழ்க்கை மாற்ற வந்து இறைவனால் இறக்கப்பட்ட வேதங்களை மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. அதாவது முதல்ல வானத்தை பார்த்து வழிபட்டுட்டு இருந்த மக்கள் வந்து போக போக சூரியன்ட்டு இருந்து நம்மளுக்கு ஒரு சொல்லி சூரிய வழிபாட்டுக்கு ஒரு ஜென்ரேஷன் மூவ் ஆனதை பற்றி நான் சில புத்தகங்களில் படித்தேன். அதுக்கப்புறம் இறைவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் இறைவனோட வழியை அந்த வழியை கொண்டு வந்த மக்களையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். சிவன் நம்ம நிறைய பேர் வழிபட்டுட்டு இருப்போம். அதாவது இந்து மதத்தில் சிவன் என்னோட பார்வைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இறைவனோட வழியை எடுத்து சொல்ல வந்த ஒரு மனுஷனாகவும் இருந்திருக்கலாம். ஜென்ரேஷன் மாற இப்போ என்னோட பையன் அப்படி ஜென்ரேஷன் மாறுதுன்னா நான் வந்து சிவன் எனக்கு இறைவனை வழிகாட்டி தந்த ஒரு நல்ல அடியார், அவரை மறக்கக்கூடாதுன்றதுக்காக அவருக்கு ஒரு வரைபடமோ இல்லை அவரை பற்றி ஒரு சிலையோ செஞ்சு வச்சுருந்துருக்கலாம். அதை வந்து ஜென்ரேஷன் மாற என்ன பண்ண இறைவனை மறந்துட்டு இவர் மூலமாக தான் நம்மளுக்கு எல்லா வழியும் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இந்த ஒவ்வொரு மனுஷனையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சிந்திக்க ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பார்ஷியாலிட்டி இருந்தது. ஏதாவது சாமி கிட்ட போகிறது, ஐயரை இது பண்ணுறதுன்னா அந்த ஐயர் மட்டும்தான் சாமி கிட்ட போவாங்க, அவங்க மட்டும்தான் மந்திரத்தை ஊதிட்டு மக்களுக்கு வந்து வெளியே வந்து இது பண்ணுவாங்க. நம்ம யாருமே அந்த கோயிலுக்கான கருவறைன்னு சொல்லுவாங்க, கருவறைக்குள்ள வந்து எல்லா மக்களையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இறைவன் அங்கே தான் இருப்பான், ஆனால் அந்த ஐயர்கள் மட்டும்தான் உள்ளே போயிட்டு இது பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் சிந்திக்க வச்சது என்னென்னா, சிலைகளை வந்து மக்களாக நம்ம தான் செதுக்கி அப்புறம் ஐயருங்க இவங்க தான் மந்திரத்தை ஓதுறோம். ஸோ இறைவன் வந்து பரம்பொருள், அவனை வந்து நம்மளே செதுக்கி நம்மளே மந்திரம் ஓதுனா அது எப்படி இறைவனாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு. ஆனால் முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நான் வந்து இஸ்லாம ரிசர்ச் அதிகமாக பண்ணதுக்கப்புறம் சண்டே தாருலுதனம் பிராட்வேல ஒரு இடத்துல போய் படித்தேன். அதுக்கப்புறம் 4 மாதம் காயல்பட்டினமில் போயிட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தேன்.
அது மாதிரி டைமில் எனக்கு தோணுது என்னென்னா, காயல்பட்டினம் நான் படிக்கும்போது கூட இஸ்லாத்துக்கு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஓரமாக ஒதுக்கி வைக்காமல் என்னையே ஒரு இமாமா நின்று தொழுகை வச்சாங்க. ஒவ்வொரு நமாஸ், அதாவது இறைவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை செலுத்துவோம். அந்த நமாஸில் கூட பாகுபாடு இல்லாமல் என்னைய கூட முன்னாடி இமாமா நிற்க வச்சு தொழுகை வச்சாங்க. ஆனால் இந்துசம் சமுதாயத்தில் அப்படி கிடையாது. இறைவன்கிட்ட போகணுன்னா இந்த படித்தவங்க மட்டும்தான், புனிதமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அவர்கள் மட்டும்தான் போகணுன்ற மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டி இருந்தது. அது எனக்கு புரியுது. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு டெஸ்டினியோட தான் வாழ்கிறோம். இந்த உலகம் வந்து நம்மளுக்கான ஒரு தேர்வு தான், டெஸ்டிங் எக்ஸாம். இதை சோதனைகளை கஷ்டப்பட்டு பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம சொர்க்கம் அப்படின்ற ஜன்னத்தை அடைய முடியும் அப்படின்றத ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இறைவனை, அதாவது உடல் உறவு அப்படின்ற ஒரு விஷயத்து மூலமாக வந்த இது எப்படி இறைவனாக இருக்க முடியும்? நான் இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு காமிச்ச வழியில் இருந்து வந்த ஒவ்வொருத்தருமே குடும்பத்தோடு தான் வராங்க. அதாவது ஒரு கடவுள் இருப்பாங்க, அவங்களுக்கு பையன் இருப்பான், அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உடல் உறவுன்ற ஒரு விஷயம் மூலமாக வந்தது எப்படி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியான இறைவனாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னை அதிகமாக சிந்திக்க வச்சது. அப்புறம் எந்த ஒரு சக்தியை வந்து பரம்பொருள் நம்ம சொன்னோமோ அதை தான் வந்து, அதாவது பார்க்க முடியாத ஒரு பொருளை தான் இறைவனாக வணங்கிட்டு இருந்தோம். இந்துஸில் சொல்லுவாங்க பரம்பொருள், பராசக்தி, இது எல்லாமே அந்த ஓர் இறைவனை குறிக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்றது எனக்கு அதிகமாக புரிய வந்தது. இஸ்லாம் வந்து ஆரம்ப நிலையில் வந்து முழுமையான தெரியல. இதில் இருக்க சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் விரல் ரேகை, அதாவது இறைவன் சொல்கிறான், நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களோட விரல் ரேகையை கூட நான் மாற்றாமல் அப்படியே இருந்து முன்னாடி நிற்க வைப்பேன். இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே விரல் ரேகையை பற்றியும், அப்புறம் அந்த பெருவெடிப்பு கொள்கை, உலகம் எப்படி உருவாச்சுன்றதை இறைவன் நம்மளுக்கு கொண்டு வந்தான். பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் எம்ப்ரியாலஜி, கருவியல், அதை பற்றி நான் நிறையா சொல்கிறேன். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்புறம் அந்த மலைகளை பற்றி ஒரு வீடியோ காமிச்சாங்க. மலைகளை முளைகளாக ஆக்கியனேன் அப்படின்னு சொல்லி இறைவன் ஒவ்வொரு விஞ்ஞானத்தையும் வந்து மக்களுக்கு எடுத்து காட்டினது. ஸோ அந்த சயின்ஸ் எனக்கு அதிகமான அட்ராக்ஷனில் இருந்தனால கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன். முழுமையான நம்பிக்கை இஸ்லாம் மேலே வந்தது. அது மட்டும் இல்லை, இஸ்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஆதாம், அதாவது ஒரு மக்கள்லேருந்து வந்த ஜென்ரேஷன், அதாவது ஒரு தாய் ஒரு அப்பா அப்படின்றதுலேருந்து வந்தது தான் மக்கள் அப்படின்றத உணர்த்துச்சு. ஸோ மக்களாக மனுஷங்க நம்ம வாழ்கிற ஒவ்வொருத்தருமே சகோதர சகோதரிகள் தான். இவங்களுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து இவங்களுக்கும் ஷேர் பண்ணணும், நம்ம உடுத்துகிற உடையை வந்து இவங்களுக்கும் பார்க்கணும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற ஜாதி வேறுபாடு இல்லாமல் அவங்களுக்கும் இது பண்ணணும். ஆணவன்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. ஆணவம் தனி மனுஷன் மட்டும் நான் தான் பெரியவன் சொல்லிக்கிறது, இந்த மாதிரி பெரிய எந்த ஒரு விஷயங்கள் மக்களால் வெறுக்கப்படுதோ அது எல்லாத்தையுமே இஸ்லாம் வந்து நேர்வழிப்படுத்துச்சு. இப்படி தான் மக்களான இருக்க ஒவ்வொருத்தரும் வாழணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சொந்தம் இல்லாத எந்த ஒரு பொருளையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது, அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதை தவிர வேறு எந்த ஒரு பொருளும் எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி பல நல்ல ஒழுக்கங்களும் சொல்லி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஞ்ஞானம், இது எல்லாமே எனக்கு இஸ்லாம்னா என்னன்றது முழுமையாக புரிய வச்சுது. ஸோ இஸ்லாமில் நீங்கள் தாவா பண்ணும்போது யாருன்னா ஒருத்தவங்க சொல்லும்போதோ 100ல் ஒரு 30% நம்புற மாதிரி இருக்கும், ஆனால் 70% நம்புற மாதிரியே இருக்காது. இது முழுமையாக படித்ததுக்கப்புறம் முஸ்லீம்கள் பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டமும் இருக்குது. ஸோ இதில் இத்தனை விஷயம் உண்மையாக இருக்கும்போது மீதி இருக்க நம்ம பார்க்காத ஒரு விஷயங்கள்லாம் பொய்யா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்லாத்தை முழு மனசோட இது எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனாக பிறந்தவன் யாருக்கும் அடிமையாகவும் இருக்கக்கூடாது, யாரை அடிமையும் படுத்தக்கூடாது அப்படின்றத உணர்த்தினது இஸ்லாம். தொழுகையான விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் இருக்க விஞ்ஞானம், நம்மளுக்கு உடம்புல 320 ஜாயின்ட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே வேலை பண்ணுது. இறைவனுக்கு வணங்கும் போது அவனுக்கு மட்டும் வணக்கம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் அவன் நம்மளுக்கான உடம்புக்கான இதையும் கொடுக்குறான் கூலியாக. ஒவ்வொரு தடவை தொழுகை பண்ணும்போதும் அந்த 320 ஜாயிண்ட் வேலை செய்யுது. சஜ்தா பண்ணும்போது கையை வந்து இப்படி வச்சு சஜ்தா பண்ணுவாங்க. நீங்கள் முஸ்லீம் மக்கள் நான் தொழுகை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. நெத்தியில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல உயிர் நரம்பு இருக்குது, இந்த இடத்த இங்கே வச்சு பண்ணும்போது பல அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் காலை மடக்கி வைப்பாங்க. கால் கடியில் வந்து டயபெட்டிஸ்க்கான ஒரு வர்மக்கலை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸ்க்கான ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இறைவனுக்கு நன்றி செலுத்தும் போது நம்மளுக்கான கூலி அவன் இந்த இடத்துலையும் தரான், அதுக்கான கூலி சொர்க்கத்துலேயும் அதிகபட்சமான தரான். அதிகமாக உணர்ந்த விஷயங்கள் எனக்கு இது எல்லாமே. தண்ணி குடிக்கும் போது உட்காந்து குடிக்கிறது, ஒவ்வொரு விஷயம், அதாவது இன்னும் நீங்கள் டீப்பாக இது ரிசர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். என் பேர் மாற்ற சொன்னப்போ எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பேரை மாற்றிக்கணும்
அப்படின்னு சொல்லி ரொம்ப 2-3 பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. தினேஷ் கௌஷிகா இருந்த பேர் நல்லா இல்லை, நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இறைவனை தானே வழிபடுறோம், இந்த பேர் வச்சு வழிபடுறனால என்ன தப்புன்னு அதிகமாக யோசித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. என் பேருக்கு பின்னாடி தினேஷ் கௌஷிக் அப்படின்ற பேருக்கு முன்னாடி பிள்ளைமார் அப்படின்னு ஒரு உயர்ந்த ஜாதி காதன், என் ஃப்ரெண்டு பின்னாடி சந்திரசேகர் அப்படின்ற அவன் பேருக்கு பின்னாடி செக்லின் அப்படி மாதிரி தாழ்ந்த ஜாதி. ஸோ பேருக்கு பின்னாடி உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற ஒரு விஷயம் கூட வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் தைரியமாக என்னோட பேரை முகமது சித்திக்குன்னு மாற்றிக்கிட்டேன். வஹர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. فارتقي في الخير وارقى أفقا إنها العلياء تبغي مسلما أنت عنوان لأمجاد الأولى فاهجر الأوحال واصعد في السماء فاهجر الأوحال واصعد في السماء فارتقي في الخير وارقى أفقا إنها العلياء تبغي مسلما أنت